வணக்கம். ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு சொன்னால் ரொமேனியாவில் இருந்து ஃப்ரான்ஸுக்கு வர நினைக்கிற எங்களோட மக்கள், இலங்கை தமிழாக்களுக்கானது. ஸோ அவைக்கு நிறைய கேள்வி இருந்தது. வந்தால் விசா கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, அப்படி நிறைய கேள்விகள் இருந்தது. ஸோ அவைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. பேசிக்காக நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு என்ன தான் ஒரு பேக்ரவுண்டோ நல்ல ஒரு கேஸோ இருந்தாலும் இங்கே ஒஃப்ரா எடுக்கிறது தான் முடிவு. ஸோ விசா கிடைக்குமான்னு கேட்டால் அது லக் பேசஸ், அந்த நாளை பொறுத்து இருக்குது. அண்ட் அதை தாண்டி நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களோட விஷயங்களை, உங்களுடைய பிரச்சனைகளை அவைக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அழகாக, அந்த அளவுக்கு அந்த விஷயம் அவையை போய் சேரும். ஓகே, ஸோ நீங்கள் வடிவாக கதைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விசா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எல்லாமே நாங்கள் கதைக்கிறதுலாம் இருக்குது. அண்ட் அதை தாண்டி இப்போ விசா கிடைக்காட்டிக்கு என்ன செய்ய முடியுமென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒர்க்கிங் விசா எடுக்க முடியும். பட் ஒர்க்கிங் விசா எடுக்கிறதுக்கான ப்ரொசஸ் பெருசு. ஸோ அப்போ நீங்கள் அதுக்கான நிறைய கஷ்டங்களை தாண்டி வர வேண்டி இருக்கும். ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்கட்டும், வேலை எடுக்கிற விஷயங்களாகட்டும். ஸோ அது எல்லாமே ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ நீங்கள் ருமேனியாவில் இருந்து நீங்கள் இங்கே வர போகிறீங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுப்பேன். அங்கே நீங்கள் ஏர்ன் பண்ணுறதில் ஒரு கொஞ்சமாவது நீங்கள் சேவிங் வச்சுக்கொண்டு இந்த நாட்டுக்கு, அதாவது ஃப்ரான்ஸுக்கு வருவீங்களா இருந்தால், அந்த காசு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ செகண்ட் வேலை கிடைக்குமான்றது கிடைக்கும். பட் எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைக்குமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. இப்போ நல்ல பாஸ் கிடைப்பாரான்னு கேட்டால் சொல்ல முடியாது. குறைந்த அளவு மனத்தியால வேலை கிடைக்குமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஸோ வேலை கிடைக்கலாம், பட் நீங்கள் அடிமைத்தனமாக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, 70%. ஸோ இதுதான் நீங்கள் ருமேனியாவிலேருந்து ஃப்ரான்ஸ் வரும்போது முக்கியமாக தெரிஞ்சு கொண்டு வர வேண்டிய 2 விஷயம். ஸோ அதற்கு பிறகு வர நினைக்கிறார்கள் கண்டிப்பாக நீங்கள் வரலாம். நான் யாரையுமே வர வேணாமென்று சொல்ல மாட்டேன். ஃபாரின் லைஃப்பில் நீங்கள் எல்லாத்தையும் கடந்து போவீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கும். பட் எல்லாத்தையும் கிளியர் கட்டாக பிளான் பண்ணி கொண்டு வாங்கன்னு தான் நான் சொல்வேன். ஓகே, நன்றி.